போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றேன். தரிசனம் எப்போதையா? தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? உன் தரிசனம் எப்போதையா? உன்முகம் நான் காண, உன் குரல் நான் கேட்க, உன்முகம் நான் காண, உன் குரல் நான் கேட்க, உன் அன்பை நான் சுவைக்க ஆர்வமாய் காத்திருப்பேன். உன் அன்பை நான் சுவைக்க ஆர்வமாய் காத்திருப்பேன். ஆர்வமாய் காத்திருப்பேன். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தெய்வீக மாளிகையில். திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களை, இன்று பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் நம்மிடம் நீரையும் நெருப்பையும் வாழ்வையும் சாவையும் வைத்துள்ளார். அதிலே நமக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்து பகுத்தறியும் திறனையும் கொடுத்துள்ளார் எனவும், அவரின் பார்வை அவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் மேல் இருப்பதால் நம் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார் என்பதை நாம் உணர்ந்து பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றும், 2ஆம் வாசகம் உலக நாணயத்தினால் வரும் அழிவையும் இறை ஞானத்தால் மட்டுமே நாம் மேன்மை பெற முடியும் எனவும், அது தூய ஆவியானவர் வழியாக நமக்கு அருளப்படுவதையும் கூறுகிறது. நற்செய்தியில் நம் பார்வைகளையும் மதிப்பீடுகளையும் மறு ஆய்வு செய்ய அழைக்கிறது. கொலை என்பது ஆளை கொள்வது மட்டுமல்ல, நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நம் சிந்தனைகள், மேலும் ஒருவரது ஆளுமையை சிதைப்பதும் கொலைதான். பாவம் என்பது செயலில் மட்டுமல்ல, சிந்தனையால் இச்சையின் பார்வையும் பாவம்தான்.
என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள அழைப்பு விடுவிக்கிறது. ஆண்டவரின் அழைப்புக்கு ஆம் என்று கூறி நம் வாழ்விலும் மனநிலையிலும் மாற்றங்களை கொண்டு வருவோம். அதற்காக இத்திருப்பலியில் பயணம் செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையே, ஒரே மகனாய் உதித்தவரே, இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனே மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாய் இருந்ததால் எவ்வளவோ நலம். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்போது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டம் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெறுபவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகின்றோம். ஆனால் இது உலகம் ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுவர்களுக்கு என்றும் கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டப்படவில்லை,
மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகின்றார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்களையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்ட யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாதென உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரனையோ சகோதரியோ முட்டாளை என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவியலியோ என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதேனும் மனத்தாங்கள் உண்டென அங்கேயே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். விபசாரம் செய்யாது என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விட செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்று நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலங்கை உங்களை பாவத்தில் விட செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தம் மனைவியை விலக்கி விடுகின்ற எவனும் மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கட்டும் என்று கூறியிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எவரும் தம் மனைவியை பருத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்துக்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபசாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபசாரம் செய்கின்றனர். மேலும்
பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னையாம் திரு அவையானது பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றது. திரு அவையோடு இணைந்து நாமும் இன்றைய இறைவாசகங்களை தியானித்து நமது வாழ்வாக்கு அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகத்திலே சீராக்கின் ஞானக நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இறைவார்த்தை தெளிவாக நம்மை உணர்த்துகின்ற வார்த்தைகள். நன்மையும் தீமையும் நீரும் நெருப்பும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்றன. உனக்கு எது விருப்பமோ அதை நீ தேர்ந்து கொள். அதே வேளையில் இறைவனின் வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற உண்மை, பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. அன்பார்ந்தவர்களே, நன்மையையும் தீமையும் நமக்கு முன்பாக, நீரையும் நெருப்பையும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற வேளையிலே இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நல்லதை தேர்ந்தெடுப்போம் என்பதே இன்றைய முதல் வாசகத்தின் மைய சிந்தனையாக இருக்கின்றது. இதை பின்பற்றி வாசிக்கப்படுகின்ற 2ஆம் வாசகத்தில் தூய பவுலடிகளார் தெளிவாக கூறுகின்றார், நமது ஞானமும் இறைவனின் ஞானமும் வேறு. நாம் இவ்வுலகில் ஞானம் என்று நினைக்கின்ற அனைத்தும் கடவுள் முன் மடைமையாக இருக்கின்றது. எனவே இறைவனின் ஞானத்தை நாடி நாம் நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தூய பவுலடிகளாரின் சிந்தனையாக இருக்கின்றது. இறுதியாக இதை நற்செய்தி, அழகான நற்செய்தி வாசகம் சென்ற 2 வாரங்களாக வாசிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக இருக்கின்றது. மலைப்பொழிவிலிருந்து துவங்குகின்ற இந்த இறைவார்த்தையானது இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு பல அறிவுரைகளை கொடுக்கின்றார். அவற்றில் ஒன்றாகத்தான் இன்றைய நற்செய்தியும் இருக்கின்றது. அதில் முதன்மையாக இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் கூறுகின்ற வேளையிலே, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று தனது உரையை துவங்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, திருச்சட்டமும் இறைவார்த்தையும் இயேசு கிறிஸ்துவில்தான் நிறைவு பெறுகின்றன. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவையே எடுத்து காட்டுகின்றன, அல்லது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நமக்கு வாழ்வாக தருகின்றது என்பதை உணர்த்துகின்ற நற்செய்தியை தான் நாம் இன்று வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி முழுவதுமாக நாம் தியானித்தால் நமக்கு ஒரு நாள் தேவைப்படும். இருப்பினும் 2 மைய சிந்தனைகளை கூறிக்கொள்கின்றேன். முதலில், உங்கள் கண் உங்களை பாவத்திற்கு இட்டு சென்றால் அதை பிடுங்கி விடுங்கள். உங்கள் கால் அல்லது உங்கள் கை என்று எதுவாக இருந்தாலும் பிடுங்கி விடுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு கூறுகின்றது. கண்டிப்பாக இதை நம் வாழ்வில் நாம் பின்பற்றினால் உண்மையில் நாம் அனைவரும் கையின்றியோ காலின்றியோ தலையின்றியோ மூக்கின்றியோ நாக்கின்றியோ தான் வாழ முடியும். ஏனெனில் நாம் அனைவரும் பாவிகள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இருப்பினும் மனித வாழ்விற்கு யதார்த்தமான ஒரு உண்மையை
இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். அதில் மிக முக்கியமான ஒன்று, இப்போது நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியின் வேளையிலே நாம் நிறைவேற்ற வருகின்ற வேளையில் எனக்கும் என்னை சார்ந்த ஒருவருக்கும் அல்லது எனக்கு யாருடனோ ஒரு பகை இருக்கின்றது என்று நான் தெரிந்து கொண்டால், இந்த பலியை நான் இங்கே விட்டுவிட்டு அவருடன் நான் ஒன்றிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அன்பாண்டவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எவ்வாறு வாழ்வாகின்றது என்றால், நாம் விபச்சாரத்தை பற்றி சிந்திப்பதிலே நமது வாழ்வானது மாற்றத்தை துவங்க வேண்டும். விபச்சாரம் செய்வதில் அல்ல, மாறாக நீ அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கின்றது. பலி செலுத்துவது அல்ல, மாறாக அந்த பலியை எவ்வாறு தூய்மையான உள்ளத்தோடு நீ செலுத்துகின்றாய் என்பதை நமக்கு இன்றைய இறைவார்த்தை சிந்திக்க அழைக்கின்றது. அன்பாண்டவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், கிறிஸ்தவ வாழ்வின் எடுத்துக்காட்டுகளை பின்பற்றுகின்றோமே. ஆனால் திருப்பலியில் பங்கெடுப்பது மட்டுமல்ல, அல்லது குடும்ப ஜெபங்களில் பங்கெடுப்பது மட்டுமல்ல, மாறாக உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை நான் வாழ வேண்டும் என்பதே ஆகும். சிறு எடுத்துக்காட்டு, நாம் ஒருவரிடம் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று எளிதாக கூறிவிட முடியும். ஆனால் அந்த அன்பை உண்மையாக நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம் என்பதுதான் கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தருகின்ற நல்ல ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஏனெனில் வார்த்தைகள் வாழ்வாகவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவும் தனது வார்த்தைகளை வாழ்வாக்கவில்லை என்றால், நாம் உண்மையில் கிறிஸ்தவர்களாகவோ அல்லது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்பவர்களாக மாறிவிடப் போவதில்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்து தனது இறை வார்த்தையின் துவக்கத்திலே தான் கூறுகின்ற வார்த்தைகள், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே. இதை கூறிய பிற்பாடு இன்றைய நற்செய்தி இறுதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், உங்களுடைய பதில் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்க வேண்டும். ஏனெனில் இதற்கு மேலாக வருவது அனைத்தும் தீயோனிடமிருந்தே வருகின்றன. அன்பாண்டவர்களே, முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு தருகின்ற உண்மை இதுதான். ஒருபோதும் இறைவன் நம்மை பாவம் செய்ய அழைப்பதில்லை, மாறாக நாம் நன்மை செய்து வாழ வேண்டும் என்பதே இறைவனின் திட்டமாக இருக்கின்றது. இந்த நன்மையானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நம்மை சார்ந்தது மட்டுமல்லாமல் பிறருக்கும் அது கடவுளை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதை தான் எடுத்துரைக்கின்றது. அதற்காகத்தான் பலவிதமான நற்செயல்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செய்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் இனி நற்செய்தியிலும் ஒவ்வொரு பாகத்திலும் நாம் வாசிக்கின்ற வேளையிலே நன்மையானது நமது மன தூய்மையிலிருந்து வருகின்றது என்பதை நமக்கு கொடுக்கின்றார். சற்று சிந்திப்போம். வழக்கமாக கேள்விகள் கேட்பது எனக்கு ஒரு பழக்கம். உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நாம் மறுபடியும் சிந்திக்கின்ற வேளையில் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற அல்லது செலுத்துகின்ற வழிபாடுகள் அல்ல, மாறாக இந்த வழிபாடுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பல உண்மைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டு, இந்த திருப்பலி நாம் நிறைவேற்றுகின்றோம். இந்த திருப்பலியானது கிறிஸ்து நமக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் தருவதாக இருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு தியாகமாக இருக்கின்றது. அதே போன்று நமது வாழ்வில் நாமும் நமது வாழ்வை பிறருக்காக கொடுக்கின்ற வேளையிலே இந்த திருப்பலியும் நமது வாழ்வும் ஒரு திருப்பலியாக மாறுகின்றது. அன்றாடம் நாம் வாழ்கின்ற வாழ்விலே கிறிஸ்துவை போன்று நம்மை முழுவதுமாக கடவுளுக்கும் பிறருக்கும் அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா, அல்லது நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதையும் சிந்திக்க வேண்டும். இறுதியாக, மேலும் முதல் வாசகத்தின் இறுதியில் கூறப்படுவது போன்று, ஒருபோதும் கடவுள் பாவம் செய்ய அனுமதி கொடுப்பதில்லை. அப்படி என்றால் பாவம் செய்கின்ற வேளையிலே
அது நமது விருப்பமாக இருக்கின்றது. சீராக்கின் ஞானம் கூறுவது போன்று நன்மையும் உங்களிடம் கொடுக்கப்படுகின்றது, தீமையும் கொடுக்கப்படுகின்றது. நீரும் உங்களிடம் கொடுக்கப்படுகின்றது, நெருப்பும் உங்களிடம் கொடுக்கப்படுகின்றது. நன்மையை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்களா, தீமையை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்களா? கடவுளின் ஞானத்தை எதிர்பார்க்கின்றீர்களா அல்லது இவ்வுலக ஞானத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? இறைவன் உங்களுடைய விருப்பத்தை கேட்கின்றார். நன்மையை தேர்ந்தெடுத்து நல்ல பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து இப்பலியிலே மன்றாடுவோம். நம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகள் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தெய்வமே, திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் தங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் ஒன்றிணைந்து செயல்படவும், நற்செய்தி மற்றும் மக்கள் பணியில் வரும் சவால்களை துணிவுடன் ஏற்று உண்மை சீடர்களாக இறைப்பணி ஆற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, நீதி ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்கள் உணர்ந்து மக்களை நல்வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் அன்பு தெய்வமே, வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளினால் துன்புற்று தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் உள்ளங்களுக்கு புத்துயிர் அளித்து புதுவாழ்வு பெற்று மகிழ்வுடன் வாழ அருள் புரிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே, என் தெய்வமே, உலகெங்கும் உமது நற்செய்தி பணியை சமூக வலைதளமான மாதா தொலைக்காட்சியின் வழியாக மக்களுக்கு அறிவித்து வரும் இப்பணியானது மென்மேலும் வளர்ச்சி பெற்று மக்களின் உள்ளங்களில் உமது இறையாட்சி மலர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா,
உமது திரு அவையின் இறைபற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனென்றும் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீ, காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினி, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினி. இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும்
உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலால் பாடுகின்றோ. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திருவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராக அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுமே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகமிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அழைக்கும் உணவின் மீது நாங்கள் என்று மாவல் கொள்ளனே செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் என்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே வாழ சென்று பாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே. அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே. மன்னகத்தில் ஓர் விண்ணகமே, மன்னகத்தில் ஓர் விண்ணகமே. பரலோக வாசலின் பரவசமே, பரலோக வாசலின் பரவசமே. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், திரு இதயத்தில் இளைப்பார வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், திரு இதயத்தில் இளைப்பார வாருங்கள். ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே. விண்ணப்பத்தின் கண்ணீரை துடைத்திட அந்த இறைவனின் இரக்கம் உண்டு. நம் பாவத்தின் கரைகளை போக்கிட திருச்சிலுவையின் மகிமை உண்டு. விண்ணப்பத்தின் கண்ணீரை துடைத்திட அந்த இறைவனின் இரக்கம் உண்டு. நம் பாவத்தின் கரைகளை போக்கிட திருச்சிலுவையின் மகிமை உண்டு. தீமைகள் எதுவும் எமை அணுகாது, தூய ஆவியின் துணையுண்டு. இந்த தீமையில் எதுவும் எமை அணுகாது, தூய ஆவியின் துணையுண்டு. குழலூதும் வானவர்கள், புனிதர்கள், தூதர்கள் காவலுண்டு. ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே. ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே. மன்னகத்தில் ஓர் விண்ணகமே, மன்னகத்தில் ஓர் விண்ணகமே.